கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு விஷயம் கூட இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 6 நாளில் வாழ்த்துகிறேன். இந்த நெருக்கமான காலகட்டங்களில் இந்த ஊரடங்கு 3 டேஸ் ஆஃப் கர்ஃப்யூ தேசம் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் அதிகமாக தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நமக்கு இளைப்பாறுதல், அவரே நமக்கு சகல ஆறுதலை அளிக்கிறார். அவரே தமது ஜனத்தை போஷிக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை ஆதரிக்கிறார், பாதுகாக்கிறார். எனவே எப்போதும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு தமது வார்த்தையாக பேசுவாராக. ஒரு திருவசனத்தை நாம் தியானித்து நாம் அதன் பிற்பாடு ஜெபிக்கலாம். சங்கீத புத்தகம் 89:28. சங்கீத புத்தகம் 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். கண்களை மூடி 1 நிமிடம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த கால வேளைக்காக இன்னும் ஒரு விஷயத்தை துதிக்கிறோம். திருப்பாதங்களில் அதை தாழ்த்தி காத்திருக்கிறோம். அந்த வசனம் வெளிப்படுவதாக ஒரு நல்லுணவாக வான மண்ணாவாகிய ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கக்கூடிய திருவார்த்தை எங்களுக்கு அருள் செய்து எங்களை இந்த நாளிலும் தகப்பன் ஆசீர்வதிக்கும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். நீ பேசும் அடிமையை மறைத்து தம்மை வெளிப்படுத்தி திருநாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியினாலும் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த சங்கீத பகுதி தாவீது எழுதின வார்த்தை அல்ல. தாவீதின் மனிதர்கள் ஒருவராக இருந்த அரசவையில் இருந்த எஸ்ராயனாகிய ஒரு நபர் எழுதின வார்த்தை ஏத்தான் என்று சொல்லி அந்த சங்கீதத்துக்கான இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கிறோம். ப்ரிஃபேஸில் எஸ்ராயனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம், டீச்சிங் சாங், போதக சங்கீதம். இதில் போதனை அடங்கி இருக்கிறது. சங்கீதங்கள் அநேகம் ஆண்டவரை தேவனை துதிப்பதாக அமைந்திருக்கிறது. அதிகம் சங்கீதங்கள் விண்ணப்பங்களாக பெட்டிஷன்களாக அமைந்திருக்கிறது. சில சங்கீதங்கள் புலம்பல்களாகவும் இருக்கிறது. சில சங்கீதங்கள் பாவ நிவர்த்திக்காக ஏறெடுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. சில சங்கீதங்கள் தேவனுடைய மகத்துவத்தை விளம்புகிறதாக, அவருடைய நாமத்தின் பெயர் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறது. சில சங்கீதங்கள் போதகமாக இருக்கிறது. எல்லா சங்கீதத்திலும் எல்லா தேவனுடைய வார்த்தையிலும் போதகம் இருக்கிறது என்றாலும் சிலவை அதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இதில் அறிகிறோம். போதக சங்கீதம். இந்த நாளில் தேவன் நமக்கு எதை போதிக்கிறார்கள் நாம் கவனிப்போம். இந்த பகுதி யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? இந்த சங்கீதம் சந்தேகம் இல்லாமல் தாவீதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் சொல்கிறார், தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா. எட்டர்னல் கிரேஸ். இது இந்த நாளில் அதிகமாக டிபேட் பண்ணப்படுகிற, விவாதிக்கப்படுகிற ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. கிருபை என்பது எல்லா காலத்துக்கும் உரியதா? யாருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்குமா? அது எல்லா சமயத்திலும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குமா? கிருபை இருந்தால் பாவம் செய்தால் கவலை இல்லை என்று சொல்கிறார்களே, ஒரு போதனை, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படி இருக்கிறதே.
கிருபை உபதேசம் அல்லது செழிப்பு உபதேசம் கம்பைன் டுகெதர் ஏராளமான ஜனங்களை, உலக ஜனங்களை தன்பால் ஈர்த்திருக்கிறதே. அதிகமான பேர் அதில் விழுந்திருக்கிறார்களே, போய் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த இடங்களில். இங்கேயும் தேவனாய கர்த்தர் அப்படித்தானே சொல்கிறார், என் கிருபையை என்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று தானே தேவன் சொல்கிறார். உண்மைதான், தேவனாய கர்த்தர் கிருபை நிறைந்தவர். இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் வெளிப்படைய சொல்கிறார், நித்திய கிருபையுடனே நான் எனக்கு இறங்குவேன். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகும், அவர் கிருபையும் இரக்கம் நிறைந்தவர். அல்லேலூயா. கிரேஸ், கிருபை என்கிற பதம் அவருக்கே மாத்திரம் உரித்தானது, யாரும் அதை சொந்த பறக்க முடியாது. கிருபையின் ஊற்றானவர், கிருபையின் உறைவிடமானவர். கிருபைக்கு டெஃபினிஷன், அர்த்தமே அவர். அல்லேலூயா. கிருபையால் நிறைந்தவர். எந்த சதயமும் யாருக்கும் தேவையில்லை. அந்த கிருபை அப்படிப்பட்டதான நிரந்தரமான, எல்லா காலத்துக்கும் ஏற்றதான, தாங்குகிற, தப்புவிக்கிற, பாதுகாக்கிற, ஆசீர்வதிக்கிற, வளப்படுத்துகிற, உயர்த்தி வைக்கிற இந்த கிருபை எல்லா காலத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவது சகஜம்தான். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அல்லது யாருக்கு அதை அவர் தருகிறார் என்பதுதான் இந்த நாள் நாம் இந்த டீச்சிங்ல இருந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இது போதக சங்கீதம். அல்லேலூயா. To observe the word of God diligently. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக நாம் பார்க்க வேண்டும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். தீர கவனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்குள் சென்று அதை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்முடைய தவறான சிந்தனைகள், மனோபாவங்கள், மதிகேடான நம்முடைய முடிவுகள், இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். மனமயக்கங்களையும் மதிமயக்கங்களையும் அவர் தன்னுடைய வார்த்தையினாலே மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதே வார்த்தையை கொண்டு நம்மை குழப்பிக் கொள்ளவும் முடியும். மேலோட்டமாக வாசித்து நுனிப்புள்ளை மேய்ந்து விட்டு நான் எல்லாம் கற்றுவிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நாம் தவறாக அர்த்தம் கற்பித்துக் கொள்ள முடியும். அது நமக்கே தான் ஆபத்தாகவும் முடியும். கர்த்தருடைய வசனம் இருவரும் கற்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கலாம், கற்குள்ளதான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறேன், கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். நாட்களில் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு காரியம், கிருபை தான் நம்மை தாங்கி வருகிறது. உலகம் முழுவதும் மகாபெரிய பேரழிவு, பேண்டமிக், சாதாரண கொள்ளை நோய் அல்ல, இது எபிடமிக் மாத்திரமல்ல, பேண்டமிக் எல்லா இடங்களையும் கவர் பண்ணும். ஸ்பேனிங் ஆல் ஓவர் தி குளோப், உலகம் முழுவதையும், எல்லா தேசங்களையும், சின்னவன் பெரியவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் கல்வி அறிவு இல்லாதவன் என்று எந்த வித்தியாசம் இல்லாதபடிக்கு வளர்ந்து விட்ட தேசம், ஏழை நாடு என்ற எந்த பாகுபாடு இல்லாதபடிக்கு எல்லா இடங்களிலும் வியாபித்து கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அநேகர் மறித்திருக்கிறாங்க, லட்சத்தை தாண்டி இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் புள்ளி விவரங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் குறைந்த பாடில் குறைகிறது போல சில இடங்களில் சொன்னால் மற்ற இடத்துல அதிகரிக்கிறதை பார்க்கிறோம். சுற்றிச்சூழ யாரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது என்று சொல்லி மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பாதுகாக்கும்படிக்கு நாம் பல கவசங்களை அணிந்து கொள்ளவும், சுத்திகரிப்புகளை செய்து கொள்ளவும், விலகி இருக்கவும் நமக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. ஆனால் தேவனாய் கர்த்தர் அவர் நமக்கு கேடகம் மகிமையுமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை தமது கிருபையினால தமது பிள்ளைகளுக்கு தருகிறார். சங்கீதக்காரனுக்கு இந்த கிருபையை அவர் எப்படி தருகிறாரா, என்றென்றைக்கு அவனுக்காக காப்பேன். அல்லேலூயா. கிரேஸ், கிருபை எப்பொழுதும் தாவீதுக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லப்போது என்று சொல்ல எஸ்ராகியனாகிய அது ஏத்தான்
ஒரு கிட்டத்தட்ட ஒரு முறையீட்டு சங்கீதமாகவே தான் அங்கே அவர் பாடியிருக்கிறார். போதக சங்கீதம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு முறையீடு இருக்கிறது. இப்படியெல்லாம் தாவீதுக்கு செய்வேன், தாவீதுடைய வம்சத்துக்கு சந்ததிக்கு செய்வேன் என்று சொல்கிறேன், ஆனால் அந்த கிருபை இப்பொழுது விலகி போயிற்றேன் என்று சொல்லி அவர் அந்த சங்கீதத்தின் பிற்பகுதியில் புலம்புகிறதையும் மன்றாடுகிறதையும் கிருபைக்காக ஏங்கி தவிக்கிறதையும் அதில் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனவேதான் தேவனுடைய வார்த்தை நாம் கவனமாய் கேட்க வேண்டியிருக்கிறது. Follow the word of God diligently. தாவீதுக்கு என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை நாம் பார்க்கலாம். யாருக்கு என்றால் தாவீதுக்கு என்றால் தாவீதுக்கு மாத்திரம் தானா, இல்லை அவனுடைய வம்சாவளிக்கு உண்டா, அல்லது தேவனுடைய ஜனமாகிய நாம் எல்லாருக்கும் உண்டா? நம்ம எல்லாரும் விசுவாசத்தினால இஸ்ரவேலர்களாக மாறி இருக்கிறோமே, தேவ ஜனமாக மாறி இருக்கிறோமே. எல்லாருக்கும் சொந்தமான வாக்குத்தத்தங்கள் தானே இதில் அடங்கியிருக்கிறது. உண்மைதான். அதில் எப்படி தாவீது இந்த கிருபைக்கு உரியவனாக இருந்தான்? அவருடைய நாட்களில் வேதம் சொல்கிறது, அவன் விருத்தாப்பியம் பூர்ண ஆயுசு உள்ளவனாக மரித்தான். எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவனாக இருந்தான். சில இடங்களில் அவன் அடிபட்டான், அல்லது தோல்வியை சந்திக்க போல சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் முடிவில் அவனுக்கு ஜெயத்தை கற்று கொடுத்தான். அவன் ஓடினான், மறைந்து கொண்டான், ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவன் கரத்தையே முடிவிலே உயர்த்தினார். அல்லேலூயா. கிருபை அவனோடு கூட இருந்து கொண்டே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு தாவீது என்னென்ன காரியங்களை அவன் உடையவனாக இருந்தால், ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்தை அல்லது ஒரு தயவை தேவன் பாராட்டினார் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் சொல்கிறபடி கிருபை தகுதியற்றவர் மேலே பாராட்டப்படுகிற அன்பு. ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தால் அது உண்மைதான். ஆனாலும் கூட அதனுடைய முழுமையான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கிருபை தகுதியற்றவர்கள் மேல் அல்ல, தகுதியற்றவர்களாய் ஆரம்ப நிலையில் இருக்கிறவர்கள் மேலே பாராட்டப்படுகிற அந்த அன்பு அவளை தகுதிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையே அவளை தகுதிப்படுத்துகிறது. அதற்கு தேவனுடைய மேலதிகமான கிருபையை, தொடர்ந்த நித்திய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. We don't qualify ourselves for the grace. நாமே அதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அந்த கிருபையே நமக்கு உதவி செய்கிறது. கிருபையிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது, அந்த கிருபையிலே நாம் பெருகும் பொழுது, அந்த கிருபைக்கு ஏற்றவர்களாக நம்ம இது மாற்றுகிறது. மேலதிகமான கிருபைக்கு ஏற்றவர்களாக மாறுகிறது. It doesn't mean that I can claim grace on my merits. அல்லேலூயா. அந்த தகுதிகளை அடிப்படையில் நான் கிருபையை நான் போராடி அல்லது உரிமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அர்த்தம் அல்ல. அதே வேளையில் தகுதியுள்ளவர்களுக்கு தேவன் அதிகமான கிருபையை, நித்திய கிருபையை தருகிறார் என்பது சத்தியமான காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம தாவீதை குறித்து அறிந்திருக்கிறோம். அதிக விளக்கமாக நாம் பார்க்க வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் அறிந்தே ஆக வேண்டும். தாவீது ஏன் இப்படி, அல்லது எந்த விதத்தினாலே இந்த தேவ கிருபைக்கு அவன் பாத்திரவானாய் இருந்தான்? அவருடைய நாட்களில் நல்ல பாதுகாப்பு இருந்தது, ஜெயம் இருந்தது, அவனுக்கு எல்லாம் வாய்த்தது. ஏதும் சொல்கிறது, தேவனாய் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று திருவசனம் சொல்கிறது. தேவனும் அதை குறித்து அறிக்கை செய்கிறார், அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது சில இருண்ட பகுதிகள் அங்கங்கே காணப்படுகிறது. சில காரியங்களில் தாவீது தவறு செய்கிறதை, தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்கிறதை, மீறுதல்களில் ஈடுபடுகிறதை பார்க்கப்படுகிறது. ஆனாலும் தாவீதுக்கு அந்த கிருபை நித்தியமாக இருந்தது. எப்படி? அதுதான் சார் கிருபை அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கண்களை திறந்து தாவீதை நோக்கி பார்க்கலாம்.
தாவீது இளம் வயது முதற்கொண்டு சிறு பிராயம் முதற்கொண்டு தேவன் மேலே தீராத அன்புள்ளவராக இருந்தார் என்பதை நாம் அறிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை எல்லா நேரங்களும் அவர் துதித்து மகிமைப்படுத்தி பாடல்களால் அவர் உயர்த்துகிறவராக இருந்தார். இந்த பகுதியிலே நாம் சொல்கிறோம், பார்க்கிறோம். 89வது அதிகாரத்தில் இந்த சங்கீதத்தில் 26வது வசனத்தில் அவன் தாவீது என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். அல்லேலூயா. தாவீது தன் தெய்வத்தை அறிந்திருந்தார். அவரை எப்படி அறிந்திருந்தார்? தகப்பனாகி தேவன் என்று அறிந்திருந்தார். என் பிதா, என் தேவன், என் கன்மலை, நான் உண்மை உறுதியாய் நம்பத்தக்கவர் என்று சொல்லி உனக்கு அறிக்கை செய்கிறான். கன்மலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது பாருங்க. அவன் குடும்பம் இருந்தது, தகப்பன் இருக்கிறார், அவனுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். எல்லாம் நாம் வேத சரித்திரத்தில் பார்க்கிறோம். அவனுக்கு தாளந்து இருந்தது, நன்கு பாடுகிற திறமை இருந்தது, ஃப்ரீடம் இருந்தது, சுதந்திரமாக இழந்து கொண்டது. ஆனால் அவன் தேவனை முழுவதும் அறிந்தவனாயிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வனாந்தரத்தில் சஞ்சாரியாக இருந்தபடியினாலே, அங்குமிங்குமாய் அவன் வெளியிலே அலைந்து கொண்டிருந்தவனாக இருந்தபடியினாலே வீணான காரியங்கள் மேலே மனதை செலுத்தாதபடிக்கு தேவனை அவன் அறிந்தவனாக இருந்தான். பிதா, நீர் என் பிதா. அப்படி தெய்வத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவரை முழுவதும் நாம் நம்பத்தக்கவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுவே நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும். உலகத்தில் வானத்தில் பூமியிலும் தேவர்கள் என்று சொல்லப்படுவர்கள் உண்டு என்று சொல்லி திருவசனம் சொல்லுகிறது. எப்படி உண்டு? மனிதனுடைய கற்பனையில் இவைகளெல்லாம் உற்பத்தியாக்கப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் உண்டாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆனால் இவைகள் அல்ல தெய்வம். படைப்பின் தெய்வம் ஒருவர் உண்டு, எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கிறவர். அவரே தெய்வம், தேவன் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி ஆபிரகாம் கூட செய்தார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய குடும்பம் விக்கிரகங்களை சிற்பங்களாக செய்து அது ஜனங்கள் மத்தியில் விற்பனை செய்கிறவர்களாக, புழக்கத்தில் விடுகிறவர்களாக இருந்த குடும்பம் என்பதை நாம் அறிகிறோம். ஏராளமான சிற்பங்கள், விக்கிரக சிற்பங்கள் ஆபிரகாமுடைய வீட்டில் நிரம்பி இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு தேடல் இருந்தது, இவைகளெல்லாம் தெய்வங்களாக இருக்க முடியாது. மெய்யான தெய்வம் ஒருவர் இருந்தார் சொன்னால் அவரை நம்முடைய கைகளால் உருவாக்க முடியாது, அவரால் உருவாக்குறார். இவைகள் ஜீவனற்றவைகளாக இருக்கிறது, அவர் ஜீவனோடு கூட அல்லவா இருக்கிறவராக இருக்க வேண்டும் தெய்வம் என்றார். இப்படி ஒரு இனம் புரியாத தேடலும் ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்தபடினால்தான் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டு சொல்லும் பொழுது தேவனால் உடனே ஏற்று விசுவாசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெய்வத்தை விசுவாசி அழைத்தவர். ஏதோ ஒரு டாக்டரை போல ஒரு வியாதிக்கு நமக்கு சுகம் கொடுக்கிறவர் என்றோ, அல்லது ஒரு ஏடிஎம் போல நமக்கு தேவையான பொழுதெல்லாம் நமக்கு பொருளாதாரத்தில் உதவி செய்வர் என்றோ என்று மாத்திரமல்ல, அவரே சர்வ வல்லமையுள்ள அநாதி தேவன், சிருஷ்டி கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், above everything, above all என்று சொல்லி தேவன் பிதா. அதில் ஒரு உரிமை இருக்கிறது பாருங்க. பிதா ரிலேஷன்ஷிப், அதில் ஒரு சொந்தம் பாராட்டுதல், ஒரு உரிமையோடு கூட சொல்லுகிறான். என் பிதா, என் பிதா, தகப்பன். தகப்பட்டதில் ஒரு பிள்ளைக்கு எல்லா விதமான உரிமைகளும் இருக்கிறது. நேசம் பாராட்டவும், அவரிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும், அவரிடத்தில் அவருடைய உரிமைகளை அடையவும் எல்லா விதமான இன்ஹெரிட்டன்ஸ் தகப்பன் பிள்ளை என்ற உறவில் இருக்கிறது. அதுபோல தாவீது தெய்வத்தை அப்படி பார்க்கிறார். கடவுளை என் பிதா, என் தேவன், என் கன்மலை என்று, ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். அல்லேலூயா. தேவன் இதை சொல்லுகிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இஸ்ராயேலாகிய ஏத்தாரின்
நாவிலிருந்து வந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை தந்த தெய்வம் தாவீது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க 20வது வசனத்துல, என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன். எப்படி பார்க்கிறார் தெய்வம் தாவீதை பார்க்கும்? தாசனாகி தாவீது, தாசன் என்று சொன்னார் மிகவும் பிரியமான ஒரு பிள்ளை அல்லது ஒரு நெருக்கமான சிநேகிதன். தாசனாகி தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாகவே தாவீதை தாசனாக தேவன் கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அதனால தான் அவன் அந்த அபிஷேகத்துக்கு உரியவனாக மாறினான். அதனால தான் அந்த கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். தாவீதை ஆண்டவர் அப்சர்வ் பண்ணுகிறார், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் தன்னை உயர்த்தி பாட்டு படிக்கிறது மாத்திரமல்ல, அது ஒரு பகுதி. அவன் தேவனை நேசிக்கிறான், துதிக்கிறான், ஆராதிக்கிறான், ஒரு பகுதி. ஆனால் அவனை ஆண்டவர் அப்சர்வ் பண்ணுகிறார், எப்படிப்பட்டவனா இருக்கிறான். ஆடுகள் மேல கவனம் உள்ளவனா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேத்தியாய் பாட்டு படித்துக் கொண்டு அலைந்து கொண்டவன் அல்ல, ஆடுகளை நன்கு விசாரிக்கிறவனா இருந்தான். அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனுடைய சிந்தை இருந்தது. இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறான், கோலியாத் சம்பவத்தின் போது சவுலிடத்தில் தாவீது சொல்கிறான், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் ஆடுகளை வனாந்தரத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவைகளை பட்சித்துக் கொள்ளும்போது இப்படி வந்தது. நான் அவைகளை துரத்தி அவைகள் வாயிலிருந்து என் ஆடுகளை தப்புவித்தேன். அவைகளோடு கூட நான் போராடி கொன்று போட்டேன், மேற்கொண்டேன். அல்லேலூயா. சிங்கமும் கரடியும் சாதாரணமானவைகளா? ஒரு சிறுவனா இளைஞனா இருந்த ஒரு நபரால் தனியாய் அவைகளை எதிர்த்து நிற்க முடியுமா, போராட முடியுமா? அதுவும் எதற்காக? அதை தன்னை தாத்தவர்கள் ஒரு ஆட்டைத்தானே தூக்கி கொண்டு போகிறது, போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடவில்லை. அவனுடைய மனோபாவத்தை பாருங்கள். தன் ஆட்டை தன் ஜீவனை பணைய வைத்து அவன் சிங்கத்தோடு அங்கே கரடியோடு கூட போராடுகிறவனாக இருந்தான். God observes people's activities. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவருடைய குணமாக்குவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், வாழ்க்கையில் விடுதலை இருக்க வேண்டும், சமாதானம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பாக பிரியமானதாக இருக்க வேண்டும், நேர்த்தியானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் அவருக்கு ஏற்றதாக இருந்தது. பாருங்க, பார்க்கிறார், ஒரு ஆட்டிற்காக ஒருவன் இப்படி செய்ய தெரிவான். இவன் தான் என் சனத்தை பாதுகாக்க ஏற்ற நபர் என்று சொல்லி அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தார். அல்லேலூயா. வெறும் பாட்டு படித்ததான் அல்ல. அநேகர் நினைக்கிறோம் நம்ம பாடி துதித்தால் ஆண்டவர் அப்படியே இழகி கரைந்து ஓடி விடுவார் என்று சொல்லி. பாடல் துதிக்கலாம், ஆனால் உள்ளத்தை ஆண்டவர் பார்ப்பான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், உதட்டை பார்ப்பான், பாடுகிற தோரணையை பார்ப்பான், பேசுகிற வார்த்தைகள், அதில் வெளிப்படுகிற வசனங்களில் இருக்கக்கூடிய தீவிரம், கம்பீரம், இதெல்லாம் மனிதன் பார்த்து மயங்குவான். ஆனால் தெய்வம் உள்ளத்தை பார்ப்பான். அல்லேலூயா. யாருக்கு கிருபை, யாருக்கு நித்திய கிருபை அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய கிருபை உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால்தான் அவர் வைத்திருக்கிறார் அதை. அப்படிப்பட்டவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் அல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதை போல இருக்கக்கூடுமானால் நமக்கு நித்திய கிருபை அவர் தர அன்பாக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், கர்த்தரை தன் பலன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். அவன் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய ஞானத்தை, திறமையை, தன்னுடைய அனுபவத்தை, சாதுரியத்தை இதையெல்லாம் அவன் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை தன்னுடைய பலன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். சங்கீதம் 18:1-2 வசனங்கள் நாம் வாசிக்க நமக்கு அறிந்திருக்க நன்கு அறிந்த வசனம். என் பலனாகிய கர்த்தாவே மேல அன்பு கூறுவேன். கர்த்தரின் கோட்டையும் என் அரண், கண்மலையும், கேடகமும், மீட்பரும், துர்கமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். அவரே தனக்கு எல்லாமும் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறார். அதே 18வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஆமென். God from my side I can leap over a wall. God to hell I can go through it too. அல்லேலூயா. ஆமென். தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Not because of myself or not because of my strength, but the strength of God will provide for me. Hallelujah. கர்த்தர் தம்முடைய பலத்தை எனக்கு தந்துள்ளார்.
அவருடைய பலம் என்னை பலவானாய் மாற்றி சொல்கிற நம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவனே என்னை உயர்த்துகிறவர், தனக்கு பலனை கொடுக்கிறவர், தன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அதே கோலியாத் சம்பவத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். நன்கு அறிந்த பகுதி. அங்கே கோலியாத்துக்கு முன்பாக தாவீது சவாலாய் சொல்கிற வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய், ஆனாலும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் வந்து நிற்கிறாய் உனக்கு எதிராக. அல்லேலூயா. ஆமென். நான் என்னுடைய இருக்கக்கூடிய ஆயுதங்களை அல்ல, என்னுடைய புஜ பலத்தை அல்ல அல்லது என்னுடைய ட்ரைனிங்கை நம்பி அல்ல நான் சார்ந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிறேன் தெய்வத்தை, நான் சார்ந்திருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். அவரை நம்பியே நான் மலை போல காணப்படுகிற உனக்கு எதிராக நான் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. தாவீது தேவனை சார்ந்து கொண்டவன் பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் அங்கே எப்படி அவனுடைய உள்ளத்தை நிரப்பியிருந்தார் பாருங்கள். அன்பினாலே ஆண்டவர் எப்படி அவனை நிறைத்திருந்தார் பாருங்கள். தேவனை சார்ந்து ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள எவ்வளவா இருந்தது பாருங்கள். பேசிக் மிலிட்டரி ட்ரைனிங் கூட அவனுக்கு கிடையாது. சவுலுடைய அந்த மிலிட்டரி அட்டாக், அந்த இராணுவ வஸ்திரங்களை அவனுக்கு போட்டு வித்து, அங்கே கேடகங்கள் மார்க்கோஸ் எல்லாத்தையும் அவனுக்கு அணிவித்து அவனுடைய கரத்தில் சவுளுடைய பட்டயத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவைகளை தூக்கி சுமக்க நடக்க முடியவில்லை. அவைகள் அவனுக்கு இடரலாக இருக்கிறது, அசௌகரியமாக இருக்கிறது, பழக்கமில்லை. இது எனக்கு பழக்கமில்லை என்று சொல்லி அவன் அதை கலட்டி போடுகிறான். இவைகளெல்லாம் என்னை காப்பாற்றும்படிக்காக நீங்கள் கொடுக்கிறீர்கள், ஆனால் என்னை காப்பது தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. ஆமென். அவரே என்னை பாதுகாத்தார். வனாந்திரத்தில் என்னை பாதுகாத்தாரே, சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தாரே, கரடி நான் கொன்று போட உதவி செய்தாரே. அந்த தேவனுடைய பலம் எனக்கு இருக்கிறது. அவரே எனக்கு பழக்குவிக்க, அவர் சொல்ல என் விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறவர். அல்லேலூயா. என்களை வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு. அல்லேலூயா. ஆமென். அதில் எனக்கு பலனை கொடுக்கிறவர் என் கர்த்தர். தாவீது அதை அறிக்கை பண்ணுகிறார். யாருக்கு நித்திய கிருபை, யாருடைய வாழ்க்கையில the eternal grace வெளிப்படும். அவரை முழுவதும் சார்ந்து தன்னை குறித்து பெருமிதமாய் பேசிக்கொண்டு அழைகிறவனுக்கு அல்ல. என்னால் எதை செய்ய முடியும், நான் இதை சாதித்து விட என்றல்ல, தேவனாலே நான் ஒரு பதிலை தாண்டுவேன் என்று அறிக்கை செய்தானே, அந்த தாவீதை போன்றவர்களுக்கு தேவன் தமது கிருபையை அளவில்லாமல் தர அன்பாயிருக்கிறார். பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் ஆலோசனை. தெய்வீக ஆலோசனை அவன் சார்ந்து கொண்டவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 16:8 அவர் சொல்கிறது நமக்கு நன்கு தெரியும். கர்த்தரை என் முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி என்ன காரியம் சொல்கிறான்? எல்லாவற்றுக்கும் முதலாவது நான் அவரைத்தான் தேடுவேன், அவரிடத்துல தான் நான் போய் ஆலோசனை கேட்பேன். இதை வெளிப்படைய அநேக இடங்களில் அவர் செய்கிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 6வது அதிகாரம் 22வது அதிகாரம் எந்த இடத்துல எடுத்து பார்த்தா தேவனிடத்துல போய் சேருவோம், அவரிடத்துல ஆலோசனை கேட்போம், அவருடைய ஆலோசனை முதலாவது இதில் கிடைக்கட்டும். அது எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. ஒரு யுத்தத்துக்கு போவதா இருந்தாலும் சரிதான், அல்லது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடித்து கொண்டு போய்விட்ட எதிரிகளை துரத்தி கொண்டு போய் அவர்களை மீட்டு வருவதா இருந்தாலும் சரிதான், முதலாவது என் தேவனிடத்துல போய் ஆலோசனை கேட்பேன். அந்த நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு ஆகாத காரியம் போல தோன்றும். முதலாவது செய்ய வேண்டிய வேலையை செய்வதை விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கலாமா என்று சொல்லுவோம். ஆனால் தாவீது எல்லாவர்களும் தேவ ஆலோசனையை கேட்டு செயல்படுத்துகிறவனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் போகலாமா, பின்தொடர்ந்து போனால் நான் அந்த தண்டுகளை பிடித்துக் கொள்ளலாமா, கொள்வேனா என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த யுத்தத்துக்கு போகலாமா கர்த்தாவே என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி ஆலோசனைக்காரராக தன்னுடைய ஆண்டவரை அவன் அறிந்திருந்தான், அவரிடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான். அல்லேலூயா. நாம் ஆலோசனை பெற்று செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்தில் செயல்களை செய்துவிட்டு இதை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் ஆலோசனையும் புத்தியும் அவரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர் என்று உணர்ந்து, என் ஞானம் அல்ல, என் படிப்பு அல்ல, என்னுடைய
அனுபவம் அல்ல. என் தேவனுடைய ஆலோசனையே என்னை வெற்றி உள்ளவனாக ஜெயமுள்ளவனாக நிலைநிறுத்தும் என்பதை தாவீது எப்பொழுதும் திடமாய் நம்பி அதன்படியே செயல்பட்டவர். வார்த்தை வீரன் அல்ல, செயல் வீரன் தாவீது. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டின காரியங்களை வைத்து நாம் பார்க்கிறோம். கிருபையை உடையவனாயிருந்தான் தாவீது. புத்திமானாய் நடந்தான். தேவனாய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார் என்று இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம். புத்தி, அறிவும் புத்தி யாரிடத்தில் வரும்? அவராலே வரும். அது உடையவனாக இருந்து அந்த புத்திமானாய் இருப்பது எதில் வெளிப்படும்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் வெளிப்படும். அல்லேலூயா. துராக்கிரதமான செயல்களை செய்வதில் வெளிப்படுவதல்ல புத்தி, அது புத்தி ஈனம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் மெய்யான அறிவு தெய்வத்துக்கு பயப்படுவதா என்று சொல்லி திருவசனம் சொல்லுகிறது. நீதிமொழி 1:7 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. Fear of God is the beginning of wisdom. எனவே தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் இருந்தது. என்னாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளத்தில் இருந்தது. எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து கொள்வனாக இருந்தான். கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்வனாக இருந்தான். நான்காவதாக நாம் நன்கு அறிந்திருக்கிற காரியம், எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடுகிறவனாக ஆராதிக்கிற ஆராதனை வீரனாக இருந்தான். வேதம் அவனை குறித்து சாட்சி விடுகிறது. சிறவெளியின் தேவனாய கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து இன்பமான சங்கீதங்களை ஏராளமாய் பாடின தாவீது என்று சொல்லி கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. துதி வீரனாக இருக்கிறான். சங்கீதம் 34:1 சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவரை துதிக்க அவன் தயங்கினதில்லை, அல்லது அது அவனுக்கு ஒரு பிரியமாக இருந்தது, அது அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்தது. நாம் துதிக்கிறோம். எப்பொழுது துதிக்கிறோம்? நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருந்தால், நம்ம சந்தோஷமாக நிறைவாக இருந்தால் துதிக்கிறோம். ஆனால் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. ஆமென் என்று சொல்லி எடுக்க நேரத்திலும், கடினமான சூழ்நிலைகளும், புகையில ஒளிந்திருந்த, அதெல்லாம் புகையில ஒளிந்து கொண்டிருந்த நேரத்திலும் தாவீது தேவனை பாடுகிற பாடல்களை பாடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் நாம் அநேக காரியங்களை பிதற்றுகளாக இருக்கிறோம். தெய்வ நம்பிக்கை அற்றவர்களைப் போல பேசுகிறோம். தேவனை சிலர் தூஷிக்கவும் செய்கிறோம், கேள்வி கேட்கிறோம், அவருடைய அன்பை நாம் சந்தேகிக்கிறோம். ஆனால் தாவீது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாக இருந்தான். எதுவும் சொல்கிறது? தேவன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா. நெருக்கமான காலங்கள் அவரே நமக்கு தஞ்சமானவர் எழுதினான் தாவீது. அல்லேலூயா. ஆமென். அவரே தஞ்சம். நெருக்கம் அதிகரிக்கிறதா? இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும், இன்னும் அதிகமாக அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் ஆண்டவரை சேவிக்கிறவனாகவும், எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிறவனாகவும், துதிக்கிறவனாகவும், ஒரு பெரிய ஆராதனை வீரனாகவும் தாவீது இருந்தான். நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிற ஒரு சம்பவம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிற பொழுது, தாவீது அங்கே உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டி, அது என்னுடைய பட்டணத்துக்குள்ளாக வருகிறது என்று சொல்லி மிகவும் அகமகிழ்ந்து அந்த உற்சாகத்தினால அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவாக இருக்கிற தாவீது மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டு விட்டு அவன் குதித்து ஆடிக்கொண்டு சந்தோஷத்தினால ஆனந்த களிப்போடு கூட வந்தான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய காரியம் என்றால் அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். நம்மளே அநேகர் இதுக்கு பைபிளை கையில் தூக்கிட்டு போனால் நமக்கு ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமாக நம்ம மற்றவர்கள் நினைப்பார்களோ, கிறிஸ்தவன் நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பைபிளாக இருந்தால் நல்லது நினைக்கிறேன். இப்போ அதே தேவையில்லை. ஆண்ட்ராய்டு வந்துச்சு, ஃபோன், பைபிள் இதில் இருக்குது. பைபிள் எதுக்கு? நிறைய பைபிள் இருக்குது பாருங்க இதில் அப்படின்னு சொல்லி அது நம்ம பைப்பில் மறைவாக இருந்தால் போதும். நம்மகிட்ட பைபிள் இருக்கிறத யாரும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது நம்ம ஒரு கிறிஸ்தவன் சொல்லி காட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி எண்ணுகிறோம். அது சில நேரங்கள் அசூரியமாக இருந்து விடும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் ராஜா தேவனுடைய பெட்டி அல்லது தேவனுடைய காரியம் என்று சொல்லி வரும் பொழுது தன்னை மறந்து எல்லாரும் முன்பிலும் அவன் தன் சிறுமைப்படுவதையும் அவன் நினையாதபடிக்கு அவன் பாடல் பாடி துதித்து ஆடி மகிழ்ந்து அவரை வரவேற்று ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நமக்கு தேவனுடைய காரியங்கள் அப்படி ஒரு பிரியம் இருக்கிறதா, உற்சாகம் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா, விருப்பம் இருக்கிறதா? நாம் அவரை கனப்படுத்த முன்வருவர்களாக இருக்கிறோமா? இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா தைரியமா, சந்தோஷமா, ஆமாம் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க சொல்லுவோமா? அல்லது நம்ம கொஞ்ச நாள் நான் கூட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. கிருபை
நித்திய கிருபையை தர அவர் அன்பாக இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்குறோம், தாவீது வாழ்க்கையில் சில இருண்ட பகுதியில் இருந்ததுன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னபடி எல்லாருக்கும் தெரிந்த காரியம், அநேகர் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கு, எதற்கு நமக்கு பாடமாக இருக்கும்படிக்கு அல்லேலூயா டோன்ட் டூ தட் என்று சொல்லி ஒரு வார்னிங்காக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீயும் அதை செய்யலாம், அவன் மேலே ஆண்டவர் வந்து தொடர்ந்து கிருபையாக இருப்பார் என்பதற்காக அல்ல. அல்லேலூயா ஆமென். பத்சேபாள் விஷயம் மிக மோசமான காரியம், பயங்கரமான ஒரு பாவம். தாவீது அதை செய்திருக்கக்கூடாது. அல்லேலூயா ஆமென். அவர் புத்தகத்தில் வாசித்து கொண்டிருந்தேன். அந்த காரியத்தை அநேகர் எல்லா இடங்களும் நம்ம பேசுகிறது எழுதுறது உண்டு. அந்த புத்தகத்தில் அந்த ஆதர் அதை குறித்து எழுதியிருந்தார். தாவீது அப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தது. ஒரு ட்ரிகனாமெட்ரி ப்ரொஃபஸர் 2+2 என்றால் எவ்வளவுன்னு சொல்லி ஆன்சர் பண்ண முடியாமல் திணறுவது போல இருந்த ஒரு காரியம். அல்லேலூயா. ஏன்? தாவீதுக்கு தேவனை உள்ளும் புறமுமாய் நன்கு தெரியும். அவன் தாவீதை இளம்பிராயம் முதற்கொண்டு அறிந்தவன். அவர் மேலே தீராத அன்புள்ளவன். அவருக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறவன். அல்லேலூயா ஆமென். தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும், தேவன் தண்டத்தில் எதை எதிர்பார்ப்பார் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவன். தேவனால் நேசிக்கப்பட்டவன், அவரால் கிருபை பெற்றவன், அவரிடத்திலிருந்து ஏராளமான உன்னதமான காரியங்களை மேன்மைகளை எல்லாம் பெற்று அனுபவித்தவன். அவன் செய்யலாமா? உண்மைதான். கர்த்தருக்கு சோதனை கிருபை பெற்றவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிருபையை நாம் உதாசீனமாக எண்ணக்கூடாது. Can't take grace for granted. Hallelujah. Amen. தாவீதுக்கு அந்த விஷயத்தில் நடந்த காரியங்கள் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு உள்ளத்தில் பயம் உண்டாகும், தெய்வ பயம் உண்டாகும். கிருபையினாலே அவன் எளிதாக இதிலிருந்து வெளியே வந்து விடவில்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பத்சேபாள் விஷயத்தில் தாவீது தவறு இழைத்து விட்டான். அவனுடைய நண்பனாகவும் அவனுடைய பாதுகாவலனுமாக இருந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவன் என்று சொல்லி சொல்லப்பட்டவனாக இருந்த உரியாவுடைய மனைவி பத்சேபாள், அவளை இவன் தன்னுடையவளாக ஆக்கிக் கொள்ளும்படிக்கு மகாபெரிய பயங்கரமான பாவத்தை அவளிடத்தில் செய்தது மாத்திரமல்ல, இவனுக்கு துரோகம் செய்து அவனை கொன்று போடுவதற்கு அவன் காரணமாக இருந்தான். தன்னுடைய பிரஜையை காப்பாற்ற வேண்டிய ஒரு ராஜா, அதிலும் தன்னுடைய சிநேகிதனாக தனக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருந்த பராக்கிரமசாலியில் ஒருவனாக இருந்த உரியாவை அவன் போர் முனையில நிறுத்தி அவன் மடியும்படிக்கு அவனை விட்டு விட்டு மற்றவர்களெல்லாம் பின்வாங்கி செல்லும்படிக்கு தந்திரமாக ஒரு பிளானை எழுதி அவன் கையிலே கொடுத்து அனுப்புகிறான். பயங்கரமான பாவம், துரோகங்கள் அதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லிவிட்டாரே, ஆனாலும் சொன்னார். ஆனால் நடந்தது என்ன, பின்னணியில் நடந்தது என்ன நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை உற்று பார்க்க வேண்டும். ஒரு பகுதியை வைத்து பிடித்து ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கூடாது, ஊசலாடி கொண்டிருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவன் ஆள் அனுப்புகிறார். தீர்க்கதரிசி வருகிறான் தாவீதிடத்தில். நீ செய்த இந்த பாவத்தின் நிமித்தமாக தேவ கோபாக்கினை உன் மேலே வந்திருக்கிறது என்று அவன் அறிக்கையிட்ட பொழுது உணர்த்தப்பட்ட தாவீது மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். அதுதான் 51வது சங்கீதம் எல்லாருக்கும் நன்கு தெரியும். தேவனிடத்தில் அழுது புலம்பி மன்றாடுகள், நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன், நான் அக்கிரமக்காரன், நான் நீசன், நான் துன்மார்க்கன், நான் பாவத்தில் உருவானவன், என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து அரற்றுகிறான், அழுகிறான், பதறுகிறான், கதறுகிறான். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை திரும்ப எனக்கு தாரும், பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி ஒரு இடத்துல மன்றாடி 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 தேவனுடைய கரத்தில் விழுகிறான். அல்லேலூயா. அதனால் மட்டும்தான் உத்தரவானா? இல்லை, தேவன் சிற்சையையும் அனுப்பினார். அழுது புலம்புறது எல்லாம் உண்டு, உண்மைதான். ஆனால் தேவன் கொடுக்கிற தண்டனையும் அவன் ஏற்றுக்கொண்டான். முறுமுறுக்கவில்லை. நான் இவ்வளவு ஜெபித்த பிற்பாடு இப்படி செய்து கொண்டீரேன், மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டு பிற்பாடு இப்படி எனக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டான். பிள்ளை மடிந்தது. பத்சேபாளிடத்தில் தாவீதுக்கு பிறந்த பிள்ளை மரணம் அடையும்படிக்கு கர்த்தர் அதை அடித்தார் என்று திருவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மடிந்த உடனே எழுந்து தாவீது ஸ்நானம் பண்ணி புசித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். தேவன் இதை செய்தது நியாயமான காரியம் செய்க என்று சொல்லி அவன் அறிந்து முறையிட்டு கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கவில்லை. அவன்
ஏற்றுக்கொள்ள. அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தில் 4 பேர் தேவன் சொன்ன வார்த்தைப்படி பட்டையும் வீட்டை விட்டு இன்றைக்கும் நீங்காது இருக்கும் என்று சொன்னார். என்றைக்கும் கிருபையை காப்பாற்றுகிற தேவன் தான். ஆனால் அதே தேவன் தான் அவனுக்கு சொன்னார், பட்டயம் வீட்டை விட்டு என்றைக்கும் நீங்காது இருக்கும். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? கிருபை உள்ளவர், கிருபை பெற்றவர்கள் தண்டனை பெற மாட்டார்களா? தேவன் சிக்ஷிக்க மாட்டாரா? உளறிக்கொண்டு திரிகிறார்கள். கிருபை இருந்தால் போதும், எதை வேண்டுமானால் செய்யலாம், எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யார் சொன்னது? வேதத்தை உற்றுப்பார். வார்த்தை என்ன சொல்கிறது? என்ன நடந்தது? நித்திய கிருபையை பெற்றுக் கொண்டவனாய் தாவீது. அதை வாக்குத்தத்தமாய் அளிக்கப்பட்டிருந்தது அவனுக்கு. அல்லேலூயா. தேவன் அவனை தண்டித்தார். குடும்பத்தில் அவனுடைய புதல்வர்களாக இருந்தவர்கள் 4 பேர் மறித்தார். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் போனது, கலகம் உண்டானது பிள்ளைகளுக்குள்ள. ஆமென். ஒரு மகன் அவனுடைய மகளை சேதப்படுத்த எவ்வளவு பயங்கரங்கள் நடக்கிறது நம்முடைய குடும்பத்தில். தேவன் நீதி உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கிருபையை காப்பாற்றுகிறதா, அதை பார்க்கலும் அதிகமாக அவர் நீதி உள்ளவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் அவருடைய நீதியை நிலைநாட்டவே செய்வார். பிற்பாடும் தாவீது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணித்தார். இவள் நிமித்தம் அவன் சிதறி போகவில்லை, விலகி போகவில்லை, மனம் பதறி அவன் தூரமாய் போய்விடவில்லை. தெய்வத்தை அண்டிக் கொண்டு அவன் சொன்னான், எனக்கோ உண்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. தவறு செய்கிறான். 2ஆம் விஷயம் பார்க்கிறோம். ஜனங்களை தொகையிடும்படிக்கு சொன்னான். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி படைத்தளபதி யோவாப் சொன்ன பிற்பாடு கூட அவன் அதை தொடர்ந்து நிறைவேற்றும்படிக்கு சொல்லுகிறான். விளைவாய் நடந்தது, தேவ கோபாக்கரை வந்தது. வாசிக்க 2 நாளாக 21 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலையும் இந்த சம்பவம் அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. விளைவாக கர்த்தர் ஜனங்களை அடித்தார். எண்ணிக்கை பார்த்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுடைய எண்ணிக்கையை இல்லாமல் பண்ணுகிறேன் பாரு, நீ போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கு சொல்லி காட்டுறேன் பாரு சொல்லி ஜனங்களை ஆண்டவர் அடித்தார். 26,000 ஜனங்கள் கொத்து கொத்தாய் படித்து கொண்டிருந்தார். வாதை, கத்திரிடத்திலிருந்து புறப்பட்ட வாதை, நன்கு கவனித்து பாருங்கள். கத்திரிடத்திலிருந்து புறப்பட்ட வாதை கொள்ளையினர். கர்த்தர் அன்பானவர், அவரிடத்திலிருந்து இதெல்லாம் வரும். இதெல்லாம் கிருபை உள்ளவர், நம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறவர், அவர் செய்வார், செய்தார். அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அந்த காரியத்திலும் தாவீது சொன்னார், கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. அவருடைய இரக்கம் பெரியது. ஆமென். அல்லேலூயா. இறங்குவார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுடைய கரத்தில் விழுவேன். அவர் இப்பொழுது மனம் இறங்குவார். நான் என்னவா தவறு செய்தேன், ஆடுகள் என்ன பாவம் செய்தது, எனக்கு என் குடும்பத்துக்கு வேண்டுமானால் ஆக்கினை வரட்டும் ஆண்டவர் என்று சொல்லி அவன் விழுகிறான். 2 நாளாக 21 அந்த வசனத்தை நான் வாசிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். தாவீதுடைய இருதயத்தை பாருங்க, சிந்தனை பாருங்க, அவன் தேவனோடு கூட நடந்து கொண்ட விதத்தை பாருங்க, எப்படியெல்லாம் தேவனிடத்தில் ஒப்புரவாகி கொள்கிறான் பாருங்க. அவன் தவறு செய்தான், உண்மைதான். ஆனால் கிருபையினாலே மாத்திரம் அவன் பிழைத்து வரவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு தொடர்ந்து கிருபை அளிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய மனம் திரும்புதல். தேவனுடைய கரத்தில் விழுந்து அவர் தருகிற சிக்ஷையை, தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாகி அவருக்கு பிரியமாய் தொடர்ந்து நீடித்திருக்க அவன் எடுத்த தீர்மானம், அதற்கு தன்னை அவன் அர்ப்பணித்துக் கொண்ட வாழ்க்கை. அதுதான் தேவன் இங்கு சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அல்லேலூயா. I am giving him eternal grace. என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய அன்பாக இருக்கிறார். அந்த கிருபை தான் நம்மை பாதுகாக்கும். உண்மைதான். அந்த கிருபை நமக்கு வருவதற்கு அல்லது கிருபையை நாம் பெறுவதற்கு நாம் அவருடைய கரத்தில் விட வேண்டும். அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். மிஞ்சி செல்லக்கூடாது. கிருபையை நாம் துச்சமாக எண்ணக்கூடாது. ஏதும் சொல்கிறது, பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். உலகத்தையும் உலக மனிதர்களை உலக சந்தோஷத்தையும் சார்ந்து கொண்டு இதுதான் எனக்கு முக்கியம், அது அல்ல அவர் அல்ல என்று சொல்லி
ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறவர்கள், ஒதுக்கி வைக்கிறவர்கள், நான் எதை செய்தாலும் அவர் பாட்டுக்கு அந்த கிருபை ரத்தம் என்னை கழுவிட்டே தான் இருக்கும் அப்படி சொல்லி அறிவீனமாய் பேசுகிறவர்கள் அதன் முடிவை அடைவாங்க. கிருபையை தக்க வைத்துக் கொள்ள தேவ கரத்தில் விட அவர் தருகிற சிற்று எதுவோ அதை ஏற்றுக்கொள்ள. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரத்தில் விடுவேனா இரக்கங்கள் தெரியும். ஆமென். தாவீது முழுவதுமாக என்னை தத்தம் செய்வான். தவறு இழைத்த பொழுது, உணர்த்தப்படும் பொழுது உணர்வடைகிறார். இந்த இடத்துல போய் எனக்காக கிருபை ஏராளமாக செய்யப்பட்டிருக்கு, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஏற்கனவே மரித்து விட்டார், நீ யார் என் பாவத்தை எனக்கு சொல்வது என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பான வாழ்க்கை வாழ்ந்தவனாக இருந்தால் கூட இயேசுவை அறிந்தவனாக வாழ்ந்தான். தாவீது தீர்க்கதரிசனம் வரைத்திருக்க நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மேசியாவை அறிந்தவனாக இருந்தான். இதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் அக்கிரம செயல்களில் பாவங்களில் துணிகரமாக ஈடுபடுவோம் என்று சொன்னால் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறோம். கிருபையை இழந்து போவோம். அந்த கிருபை எப்பொழுது நமக்காக வெளிப்பட்டுக் கொண்டிருக்காது. அல்லேலூயா. நித்திய கிருபை என்பது நித்தியத்தை சுதந்திரிக்கும்படிக்கு, அல்லேலூயா, நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படிக்கு அதற்காக தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியத்தை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. பாவம் செய்யும் பொழுது உணர்த்தப்படுகிறோமே அது கிருபை. அல்லேலூயா. உணர்ந்த உள்ளத்தில் மன்றாடி கேட்கும் பொழுது ஒரு விடுதலை நிச்சயத்தை உள்ளத்தில் பெறுகிறோமே அது கிருபை. உணர்வடையாமலே தெரிவது கிருபை அல்ல. இல்லை, உணர்வடையாத கிருபை கிடையாது. ஆமென். கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சமூகத்தை கிட்டி சேரப்படும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். அவர் ஒருவன் மேலும் குற்ற சுமரார். ஜெபம் செய்வோம். தகப்பனை நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை நாளில் உம்முடைய திரு சமூகத்தில், திருப்பாதத்தில் ஆண்டவரே அமர்ந்திருக்க நோக்கி பார்த்து அந்த கிருபையை குறித்து ஆண்டவரே அப்பா எண்ணம் உள்ளவர்களாக, அதை யாசிக்கிறவர்களாக, அதை வாஞ்சிக்கிறவர்களாக, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக திருமுகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்து. தாவீது கருடைய நிச்சயமான கிருபைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி தாவீது அந்த கிருபையை எப்படி நிச்சயமான விதத்தில் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு கவனித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீரே. எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை நித்திய கிருபை எங்கள் வாழ்விலே வெளிப்படும்படிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. எங்களுக்கு உணவு உடை இருப்பிடம் தந்து எங்களை அன்பாய் பாதுகாத்து வருகிறேன். எனக்கு ஸ்தோத்திரம். அதுவும் கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. அதே வேளையில் நாங்கள் தேவனுடைய ஜனமாக நிலைத்திருப்பதற்கு இந்த கிருபை எங்களை உற்சாகப்படுத்துகிறது என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். தேவ பிள்ளையாக நாங்கள் கிரியை செய்ய இது எங்களை ஏவுகிறது என்பதை நாங்கள் அனைவரை மறந்து போகாதபடி அல்லேலூயா. கிருபை என்னை ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஏதுவாக என்னை ஆமேன் ஹல்லேலூயா உந்தி தள்ளுகிறது என்பதை நான் மறந்து போகாதபடி கிருபைக்கு உரியவளாகவே நாங்கள் வாழ்வோம். எங்களுக்கு தயவு செய்வீராக, இரக்கம் செய்வீராக, தூய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு வழிநடத்தலை தருவீராக. திருக்கரத்தில் எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அன்பால் இடைப்படுவீராக. அது நாமும் மகிமைப்படட்டும். குறிப்பாக இந்த நெருக்கடியான காலகட்டங்கள் தொடர்ந்து வருகிறதை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஹல்லேலூயா. ஆமென். இரக்கத்தினால் உமது பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு அன்பு கரத்தை நீட்டுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ஹல்லேலூயா 2 நாளாக 21 பார்க்கிறபடி கர்த்தருடைய கரத்தில் விழுவோமாக என்று அர்ப்பணித்த பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அர்வானின் களத்தில் நின்று ஓங்கிய பட்டயத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் அழிவை கொடுத்து கொண்டிருந்த சங்கார தூதனை பார்த்து ஹல்லேலூயா ஆமென் பட்டயத்தை நிறுத்து என்று சொல்லி ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லி அந்த சங்கார தூதனை திரும்ப அழைத்துக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. அப்படியா ஹல்லேலூயா ஆமென். உலகம் முழுவதும்
அடவே அவன் பரவி வியாபித்து அடவே அவன் பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஹல்லேலூயா அந்த கொள்ளை நோய் கர்த்தர் அடவே அவன் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இது சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா ஆமென். மனதுருக்கத்தின் தேவன், ஹல்லேலூயா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம், ஹல்லேலூயா அன்போடு கூட ஆமென் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. இதன் விளைவாக தெய்வ பயம் ஜனங்கள் உள்ளத்தில் அடவே அதிகமான பேர் உள்ளத்தில் வர கர்த்தர் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொடுவீராக. ஆமென். பூமியில தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொல்லி ஹல்லேலூயா அவருக்கு ஜனங்கள் பயப்பட வேண்டும், அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை அன்றே ஜனங்கள் அன்றே உணரும்படிக்கு செய்வீராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுவீராக, சத்தம் துணிப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு தெய்வ பயம் அன்று உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஜனங்களை சபையை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா என்னாலும் அவருக்கு பயந்திருக்கிற பயம். ஆமென். ஹல்லேலூயா அவன் உனக்கு முன்பாக செல்லும்படிக்கு செய்வேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். நமது பிள்ளைகள் அன்றுவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தெய்வ பயத்தினாலே அன்றுவரே ஸ்தோத்திரம் நமக்கு பிரியமானவர்களாக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தெய்வீக நன்மையாகிய பாதுகாப்பினர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுஸ்தமாக்குவீராக. ஆமென். நல்ல குறிப்பாக இந்த கொரோனாவுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அன்றுவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் களத்தில் இருந்து அன்றுவரை செயல்படுகிற அன்றுவரே மருத்துவர்களுக்காக அன்றுவரை செவிலியர்களுக்காக தூய்மை பணியாளர்களுக்காக அன்றுவரே ஸ்தோத்திரம் இன்னும் அன்றுவரே ஸ்தோத்திரம் காவல்துறைக்காக அரசு அதிகாரிகளுக்காக அன்றுவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்லா அரசு பணியாளர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அவர்களை காப்பீராக. நீரே அடைக்கலநாதர். ஹல்லேலூயா நீரே தம்முடைய இரத்த கொட்டைகளை அவர்களை மறைத்து பாதுகாப்பை கொடுப்பீராக. ஹல்லேலூயா 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 இன்னும் இந்த தீங்கு அதிகரிக்காதபடிக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக என்று சொல்லி இடத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். இதன் விளைவாக அன்றைய உலகம் முழுவதும் அன்றைய அற்புத மாற்றங்கள் உண்டாகட்டும். நாட்கள் நாங்கள் கேள்விப்படுகிறபடி அன்றுவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திர ஒரு ஆமென் ஹல்லேலூயா எக்கலாஜிக்கல் அன்றுவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஆமென் ரெக்டிஃபிகேஷன் உருவாகி வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சுற்றுச்சூழல் அன்றுவரே நல்ல மாற்றங்கள் அன்றுவரே ஆமென் ஸ்தோத்திர ஹல்லேலூயா வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஓசோன் லேயரில் கூட அன்றுவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஆமென் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறாங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இன்னும் ஜனங்கள் அதிகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லே தெய்வத்துக்கு பயந்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் எல்லா விதமான ஆண்டவரே தூய்மையை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார், நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். அல்ல அந்த நாட்களை நீர் எச்சரித்து ஹல்லேலூயா பாளையத்துக்குள் எங்கும் அசூசி காணப்படாது இருப்பதாக தேவனாய் கர்த்தர் பாளையத்தில் எங்கும் உலாவுகிறவராக இருக்கிறபடியினால எங்கும் அசூசி காணப்படலாகாது என்று சொல்லி சுத்திகரிப்பை நிறைவேற்றும்படி சொன்னார். அப்படி அன்று எல்லா விதத்திலும் தங்களை அன்றுவரே ஸ்தோத்திர ஹல்லேலூயா புறம்பாகவும் அகத்திலும் தூய்மை உள்ளவர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்தமாக்குதலை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஹல்லேலூயா வரப்போகிற எழுப்புதலுக்காக நாங்கள் இப்பொழுது நம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர விசுவாச பிள்ளைகள் உள்ளங்களில் இல்லங்களில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா கூடி கூடி தொழுது கொள்வது மாத்திரமல்ல ஹல்லேலூயா சீஷர்களாய் மாற்றமடைந்து ஆண்டவரே அவன் இயேசு கிறிஸ்துவை போல ஜீவித்து ஆமென் கிறிஸ்து இயேசுவை தங்களது செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தி சாட்சிகளாய் வாழ்ந்து அதில் அநேக ஆதாயம் செய்து ஹல்லேலூயா இருளிலே இருக்கிற ஜனங்கள் மகாபெரிய ஒளியை கண்டார்கள் என்று இருக்கிறபடியே ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திர ஹல்லேலூயா ஒவ்வொருவரிடத்திலும் உதிக்கிறவன் ஒளி இடத்துக்கு ஆமென் ஜனங்கள் வருவார்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா அப்படி ஒவ்வொரு ஜீவியத்திலும் அவருடைய மகிமையின் ஒளி அவருடைய அப்பா நற்கிரியல் மூலமாக வெளிப்படுவதனால தேவ பிள்ளைகளாக காணப்படுவதனால வெளிப்படுவதனால ஆமென் அநேகர் வருவார்கள். மரண இருளிலே நடக்கிற மேலே வெளிச்சம் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகிற்கு ஒளியாய் வந்த தேவன் ஹல்லேலூயா ஒவ்வொரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இருளை அகற்றி ஒவ்வொரு வாழ்வையும் ஒளிமயமாக மாற்றுவீராக என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையோடு உடனே இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதி. விசுவாசி உள்ளங்கள் இருக்கக்கூடிய கலக்கங்கள் சோர்வுகள் துயரங்கள் பயங்கள் எல்லாம் நீங்குவதாக துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா 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 இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை நிரப்பட்டு தகப்பன். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் விசுவாச தைரியத்தினால் பிள்ளைகள் நிரம்பி ஆமென் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன், அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீதை போல அறிக்கையிட்டு தாவீதின் சந்ததியாய் தெய்வீக ஆசீர்வாதங்கள் கூறியவர்களாய் நிலைத்திருக்க கிருபை தருவீராக.
உமக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும். தாழ்த்தி மது திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை இயேசு இரட்சகரின் இணையில்லாத திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.